அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/2/2024 திங்கட்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். ஒருவருக்கு மிதுன லக்கணம், சனி திசை நடக்கிறது. 8-9க்கு உடையவன். நாம் ஏற்கனவே என்ன பார்த்திருக்கின்றோம்? அஷ்டமாதிபதி அந்தஸ்தை ஒரு கிரகம் பெற்றால் அந்த கிரகம் லக்னாதிபதி அமைப்பையும் பெற்றிருந்தால் மட்டுமே நல்லதை செய்யும். உதாரணம், மேஷ லக்கணம். லக்கணத்திற்கும் 8க்கும் உடையவன் செவ்வாய். இந்த அஷ்டமாதிபதி லக்னாதிபதி அமைப்பையும் பெறுவதால் நல்லது செய்வான். பார்த்தோம். இங்கே மிதுன லக்கணம், 8-9க்கு உடையவன் சனி. இந்த அஷ்டமாதிபதி சனி லக்னாதிபதி அமைப்பை பெறவில்லை. நல்லது செய்வானா, கெட்டது செய்வானா? கெட்டதையும் செய்வான், நல்லதையும் செய்வான். எப்படி? ஏனென்றால் லக்னாதிபதி அமைப்பு வரவில்லையே, பின் எப்படி செய்வான்? எப்படி செய்வான் என்று சொன்னால், 8-9க்கு உடையவன் சனி. இந்த சனி குருவினுடைய பார்வையை பெற்றிருந்தாள், குருவினுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்படும். ஏனென்றால் 9-10க்குடையவர்கள் ஒரே இடத்தில் இருந்தாலோ, ஒருவர் பார்த்து கொண்டாலோ, பரிவர்த்தனை பெற்றாலோ இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் நன்மையை செய்யும். முழுமையாக செய்யுமா? செய்யாது. 19 வருட திசையில் பாதி கெட்டதையும் முதலில், அடுத்த பாதி நன்மையையும் செய்யும். ஏன்? இந்த பாக்கியாதிபதி அந்தஸ்து பெற்ற அந்த சனி தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கும் அடங்குவதால். ஏனென்றால் குரு பார்க்கிறான். 9க்கு உடையவன், 10க்கு உடையவன். 9 சனி, 10 குரு. எனவே நன்மையை செய்ய வேண்டும் என்று விதி. இது எப்படி? ஒரு சிறு உதாரணம். மிதுன லக்கணம் என்ற அசோக சக்கரவர்த்தி சனி திசையின் 8ஆம் பகுதியில் போர் புரிவான், கொலை செய்வான். இது நடக்கும். அதன் பிறகு 9ஆம் பாதியில் அமைதியை விரும்புவான், புத்த மதத்தை தழுவுவான், நல்லவனாக இருப்பான். அந்த கெட்டவனே நல்லவனாக மாறியது போல் கெட்டதை செய்யும் சனியே அடுத்த பாதியில் மிதுன லக்கணத்திற்கு அந்த சனியை குரு பார்த்தால் நன்மையை செய்வான். ஏற்கனவே ஒரு முறை உங்களிடம் சொல்லப்பட்டது, விதி விலக்குகள் அவ்வப்போது எல்லா துறைகளிலும் வந்து கொண்டே தான் இருக்கும், ஜோதிடத்திலும். அப்படிப்பட்ட அந்த ஒன்றில் இந்த விதி விலக்கு கணக்கில் அடங்கும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களது ஒரு முயற்சி மற்றவர்களை உயர்த்துவதற்காக நீங்கள் செய்தால் கூட, நீங்கள் எந்த பணியும் எதிர்பார்க்காமல் இருந்தால் கூட உங்களையும் உயர்த்தும் என்று காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் விசேஷ புகழ் உங்களுக்கு கிடைக்கும். சில நாட்களுக்கு முன்
நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள், இப்படித்தான் நடக்கும் பார் என்று. அப்படியே நீங்கள் சொன்னது போலவே இன்று நடந்தது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அல்லது பெரியவர்கள் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியவர்கள் ஆசி இன்று உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் எவை நம்மால் செய்ய வேண்டும், செய்ய முடியும், செய்தால் நன்றாக இருக்கும் என்ற கணக்கை துல்லியமாக போடுகின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, ஒரு சில நியாயமான பேச்சுகளை கேட்டபின், அறிவுரைகளை கேட்டபின் உங்களது ஒரு முக்கியமான முடிவில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அது தொழில் ஸ்தானத்திலும் புகுத்தப்படுகிறது. விளைவு வெற்றி. புதிய வழியில் சென்று செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் வேண்டியவரின் ஒரு நியாயமான கோரிக்கை நல்லபடியாக நடப்பதற்காக அரும்பாடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஒரு நன்மைக்காக இன்று உங்களது நடத்தை, அதுவும் வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையில் செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக அகற்றுகின்றீர்கள். முல்லை முள்ளால் எடுப்பது போல. தனுசு ராசி அன்பர்களே, அனாவசியமான விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிட்டு நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு ஒரு சில செயல்கள் நடைபெறலாம் என்று காட்டுவதால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். மகர ராசி அன்பர்களே, அனுபவத்தை விட ஒரு சிறந்த ஆசான் இல்லை என்பதை நிச்சயமாக இன்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். நீங்கள் பெற்ற அனுபவத்தை பாடமாக வைத்து இன்றைய தினம் ஒரு செயலில் ஈடுபட்டு அதில் வெற்றியை காண்பீர்கள். இந்த வெற்றிக்கு நீங்கள் பெற்ற அனுபவமே காரணமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். இது ஒரு பழமொழி. அது எவ்வளவு உண்மை என்பதை இன்றைய தினம் உங்களது அனுபவத்தால் நீங்கள் பெற இருக்கும் வெற்றியால் தெரிய வரும். மீனராசி அன்பர்களே, பேச்சுவார்த்தையில் இன்று கவனம் தேவை. நீங்கள் இன்று ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச வேண்டியதை மட்டுமே பேசுவேன், அனாவசியமான பேச்சை பேச மாட்டேன் என்று முடிவெடுத்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.